பிலிப் ஜெயசேகர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் ஒரு கேன்சர் பாதிக்கப்பட்டு இன்று நலமுடன் இருக்கும் உங்கள் நண்பன். இந்த யூடியூப் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், ஒரு நல்ல தன்னம்பிக்கை உள்ள மனிதன் இறை நம்பிக்கையோடு எப்படி இந்த கேன்சர் நோயை வென்று வந்தார் என்பதற்கு நான் ஒரு உதாரணமாக இருக்கிறேன். கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக நான் கேன்சரால் பாதிக்கப்பட்டு எனது உடம்பில் 9 இடங்களில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பிறகும் கூட இன்று அந்த நோயை மீண்டு அந்த நோயை ஜெயித்து என்று அநேகருக்கு நன்மை செய்யும் பொருட்டாக நம்பிக்கையை வைத்து இறைவன் மேலுள்ள நம்பிக்கையினால் ஒரு மனிதன் எப்படி வாழ்வில் ஜெயிக்க முடியும் என்பதற்கு நான் உதாரணமாக இருக்கிறேன். காரணம், ஒரு அருமையான திருக்குறள் உண்டு, பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படி என்கிற திருக்குறள் என்னை மிகவும் கவர்ந்த திருக்குறள் அது. நான் உண்மையாகவே பற்றற்ற இறைவனை நான் பற்றி பிடித்து கொண்டபடியினால் புற்று நோயும் என்னை விட்டு அகன்று ஓடியது. இது நிதர்சனமான உண்மை. நீங்களும் எந்த நோயை பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் கூட, உங்கள் உறவினர்கள் கூட யாராவது இந்த மாதிரி நோய் பாதிப்பில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நோயை காட்டிலும், நோயின் ஆற்றலை காட்டிலும், நோயின் வலிமையை காட்டிலும் இறைவன் மேலுள்ள நம்பிக்கை அதிகமாக இருக்கும்போது எந்த நோயுமே நம்மை ஒரு தோற்கடிக்க முடியாது என்பதற்கு நான் ஒரு உதாரணமாக இருக்கிறேன். இதை உங்களுக்கு சொல்லவே இந்த யூடியூப் மூலமாக நான் இங்கு இந்த நிகழ்ச்சி நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நீங்கள் எப்படிப்பட்ட நோயை உடையவராக இருந்தாலும் கவலை இல்லை. இறைவனால் குணமாக்க முடியாத எந்த நோயும் கிடையாது என்பது தான் உண்மை. சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற அந்த நோயின் தன்மையை பார்க்க வேண்டாம். அடுத்தவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்க்க வேண்டாம். மருத்துவர் கூட கைவிட்ட நிலைமையில் இருந்த எத்தனையோ பேருக்கு இறைவனால் வாழ்வு கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக அது உங்களுக்கும் கிடைக்க வேண்டும், கிடைக்கும் என்ற நம்பிக்கையை வலியுறுத்தத்தான் நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன். நோயை பார்க்காதீர்கள், சூழ்நிலையை பார்க்காதீர்கள். கதவு எவ்வளவு பெரிதாக இருந்தால் நமக்கு என்ன? அதை திறக்கக்கூடிய சாவி என்னும் நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த நம்பிக்கையை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு எவ்வளவு பெரிய கதவாக இருந்தால் நீங்கள் திறந்து கொள்ளலாம். அதை பற்றி கவலைப்படாதீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நீங்கள் நோய் நீங்கி சுகமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும், அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நல்ல ஒரு உடல் நலத்தையும் இந்த உலகத்தில் நீங்கள் அருமையாக ஒரு சாட்சியாக வாழவும், அவருக்கென்று சாட்சியாக வாழவும் வழி செய்வார் ஆண்டவர். ஒன்று, நீங்கள் நம்பிக்கையை வையுங்கள். அது இறைவன் மீது ஆழமாக அழுத்தமாக ஒரு முழு மனதோடு வையுங்கள். இறைவன் நிச்சயமாக உங்களை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே இறைவனுடைய பிரியமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். எந்த விதமான நோய் இருந்தாலும் அந்த நோய் நீங்கி நீங்கள் குணமாக வேண்டும் என்பதற்காகவே இதை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நன்றி.